அனைவருக்கும் வணக்கம். தவக்காலம் இறைவனுடைய இரக்கத்தை அனுபவிக்கும் காலம். அதை அனுபவிக்கும் விதத்திலே சிறப்பான பரிகார பாத யாத்திரையை வீராரெட்டிக்குப்பத்திலிருந்து கிளைப்பங்கான கோவிலாங்குப்பம் வரை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இதன் வழியாக இறைவனுடைய அன்பு செயலையும் பிறருடைய துன்பத்தையும் எங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் உணர்ந்து இறைவனுடைய அருளை நாங்கள் பெறுகிறோம் என்ற ஆழமான விசுவாசத்தை இதன் வழியாக வெளிப்படுத்துகிறோம். நன்றி. ஆண்டவர் இயேசுவில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தவக்காலம் கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு சிறப்பான காலம். இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கான ஒரு முக்கியமான காலம். அந்த இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு பல்வேறு தவ முயற்சிகளை கிறிஸ்தவர்கள் மேற்கொள்கிறார்கள். நோன்பு இருத்தல், தர்மம் செய்துதல், மேலும் ஜெபம் செய்தல் என்று இந்த நோன்பு முயற்சிகளை பரிகார செயல்களை செய்கிறார்கள். அதிலே வீராரெட்டிக்குப்பம் பங்கில் சிறப்பிடமாக 3வது ஆண்டாக இந்த பரிகார பாத யாத்திரையை மேற்கொள்ளுகின்றோம். வீராரெட்டிக்குப்பம் பங்கிலிருந்து கிளைப்பங்கான கோவிலாங்குப்பம் வரை இந்த பாத யாத்திரை தொடர்ந்து நிறைவுற்று இருக்கின்றது. இந்திய பாரம்பரியத்திலே பாத யாத்திரை என்பது எல்லாரும் மேற்கொள்கின்ற ஒரு பரிகார செயலாக பார்க்கப்படுகிறது. அந்த விதத்திலே பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் கலாச்சாரத்தின் பின்னணியிலும் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய ஒரு தகுந்த காலமாக இந்த தவக்காலத்தை முன்னெடுத்து சிறப்பாக இந்த இறுதி வெள்ளியிலே இந்த பரிகார பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றோம். இறைவன் இரக்கமிக்கவர் என்பதை உணர்வதற்கும் அடுத்தவர் படுகின்ற துன்பங்களை உள்ளத்தால் உணர்வதற்கும் இந்த பாத யாத்திரை எங்களுக்கு துணையாக இருக்கின்றது. எனவே இதை உணர்ந்தவர்களாக இந்த பாத யாத்திரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்து இறைவனுடைய இரக்கத்தையும் பிறருடைய துன்பத்தையும் உணர்ந்து இறுதியாக இறை ஆசிரை பெற இருக்கின்றோம். பாவங்களை மன்னிக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எப்பொழுதுமே அன்பு காட்டுகிறார், இரக்கம் காட்டுகிறார் என்பதை உணர்ந்து மீண்டும் மீண்டுமாக அவரை நோக்கி உற்று பார்க்கின்ற இந்த காலத்தில் என்னுடைய தீய வழிமுறைகளை முன்னிட்டு பாவ செயல்களை எண்ணி இந்த பரிகார பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த சிலுவையிலிருந்து இரக்கத்தையும் மீட்பையும் அருளையும் எங்களுக்கு கொடுக்கின்றார் என்பதை இது எங்களுக்கு உணர்த்துகின்றது. அதை உணர்ந்தவர்களாக இதை நாங்கள் வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம். இந்த பாத யாத்திரைக்கு துணையாக இருந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இது போன்ற பரிகார செயல்கள் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசிரை நிறைவாக பொழிவும். அனைவருக்கும் நன்றி. சிலுவை பாதையில் பங்கேற்று பயனடைவோம். கொள்ளும் வாய்ப்பு எனக்கு தாங்கி நிற்பதற்காக படைக்கப்பட்ட என்மேல் தடுக்கி விழுகின்றார் இயேசு. எது அவரை முகம் கூப்ப விழுதாட்டியது? தோள்களை அழுத்தி கீழே தள்ளிய சிலுவையின் பாரமா? எகிப்து ஓடியது. இப்படி வீதி எங்கும் ரத்தம் சிந்தி வதைப்படுவதை கண்கொண்டு